முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மரமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க. அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் நடுங்கும். சொல்லடா சொல்லடா. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவர் இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். ஆ, 39 நாள் நீ விடுமுறை கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கலாமே அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க. எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க. ஏன் ஏழைங்க முகத்துல இறைவனை தேட போறியா? டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க. அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன். இதயத்தை தேட போறியா? அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது? நம்ம ஊர் சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போராண்டா மை டியர் மார்த்தாண்டா. 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 பட்டணம் போராண்டா. அருமையான இடம். வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய் 4 கட்டை சேர்த்து கொடுத்துறா. அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்க இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. என்ன வணக்கம்? ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே
நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லார் கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். அதனால சரி. ஊருக்கு புதுசா கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டையை போட்டுருங்க. ஐடியா மணினே, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு காட்டுறேன் அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. யோ, வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். முத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. ஏய், இங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா, போங்கடா, பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? உஸ்ஸு, உஸ்ஸு. என்னாச்சு? உஸ்ஸு, என்ன? இது போக மாட்டேங்குது. என்ன? அந்த ஆள் தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா? மாத்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா. போதுண்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிடாத. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி அண்ணே, யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய், வரேன்டா. சரி வாங்க. டேய் டேய், திரும்பு. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கட்டி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய், ஒரு பக்கத்து மீச ஏடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுங்க. எடு. ஏய், நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு விடு. போடா. ஏய், துண்ட கீழ போடுறா. அப்படியே போ. போடா. சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர். ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு, சிரிப்பு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன
வியட்நாம் வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான். அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன்டா அப்படி எழுதுன? மாத்த சொல்லி ஐடியா கொடுத்தது இவன் தான். நீ யார் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்தது நான் தான். இதோ இந்த குண்டு தான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏன்டி அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனம் வேற. ஏய் இருடி, நாளை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். என் అమ్మే ఎన్న పొన్ను మాడ ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం எந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடல எனக்கு காதல் வராது. சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன் அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே இந்த மகன். அம்மா அக்கா ஓடி வாங்களே, திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட 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 திருட. அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஜெயராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல? எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஏய் கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபம்டி. இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா,
இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான், வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதய்யா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான், அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா தேரடி தெருவு பாப்பநாயக்கம் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவங்க எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. வந்தாத. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு, சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, 7 பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர் தான் கொடுப்பேன். யோ, நான் தான் வீட்டுக்காரன். யோ, ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டாத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றோம். டேய் செங்கோடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா பாருங்களா, அது எங்களோடதுடா. கரெக்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வெயிலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா, எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா, அங்க பாரு மாத்தாண்டா அவங்கள. ஏய், திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது.
உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறந்தது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா மணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்குத்தான் துவைக்க சொன்ன நாய அடிச்சு தோவ. தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா மணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. ஏய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? டேய், வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணே போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. வீடு நம்ம டேஸ்ட் ஏத்தா போலதான் இருக்கு. ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் மேட் பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறியா? நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ். ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கண்ணு கூசிருச்சு. பை இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஹியர் டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. பிளீஸ்
உங்க பேரு ஜூகி ஜாலா. தூக்கி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீ, போங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். அல்லே. எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். செக். காலையில ஏந்திரிச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, அப்படி போடு. ராத்திரிக்கு பாலும் பழமும். ஐயோ. இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனாலதான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. I am yet பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டர் கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறதை விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடன பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பாண்டு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கா. நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிள்ளடி பகர், இதெல்லாம் மேல சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். என்னங்க, இந்த காயை கொடுங்க. இந்த புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். டேய், வணக்கம் ஏட்டையா. அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணும் உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றிலும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா இந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப? பிள்ளடி பகரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க, தரல. அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளடி பகரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம்புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். ஏற்கனவே பெருங்காயம் பட்டுருச்சியா? நீ வேற ஏன் அதை சொல்லி காட்டுற? அந்த ஏட்டையா தினமும் இங்க வருவாரமல்ல, இந்த காய்கறி தொழிலையே மாத்திடுறேன். ஏண்டி, மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு. ஐயோ உன் தலைமையிலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான் தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. నువ్వు ఏం చెప్తావు పురియల ఎడకే పురియల అలీబాబా 40 దొంగలు இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழகா ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே ఇది డ్రాకులా కాదు. டேய் காதுலடா டிராகுலா. లేదు జురాసిక్ పార్క్ కాదు. మంటయా ఇది జురాసిక్ పార్క్ కాదు இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல எடு. పోయికి வேணா 5 రూపాయలు కైచుకో. 95 రూపాయలు ఎర్రా ఎర్రా. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. అడిగేసావు పురిగేసావు పணம் தர்றா. ఇవ్వను. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு. நீங்க ஒழுக்கமாக்கும். ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு. உனக்கு டைம் ஆகல. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்டு. இங்கயா இங்க இல்ல இங்கயா அங்க. இங்கயா. டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்க வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்டேன். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது. இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய புகழாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ் கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி படம்? ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயினும் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டு வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க,
இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த பணத்தை எடுத்து போட்டு வந்துடுறோம்ங்க. கெட் லாஸ்ட். கூட்டத்தை மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ண மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 அங்க பாருயா அங்க பாரு. எங்கப்பா ஒரு கண்ணை காணும். போத போதுவா அப்படி பாரு. சரிங்க சரி முதலுங்க கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்ச துண்டை கேட்கற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கமா. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, 2வது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய பாவங்க பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும். உரலையே நுழைச்சிருவானுங்க. பாபு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி. வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. போனியே ஊத்திட்டு வரக்கூடாது. ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி. பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன். நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற? ஏய் போடினா. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. அம்மா நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும். 5 மணிக்கே போறியே. ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும்.
இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணும் இல்ல. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்துங்க நடக்குதா? முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதிரி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவங்க சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தல் நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தரித்திர பசங்க. முனுசாமி. நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலையா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? ஏய், மழை பெய்யுதுங்க, நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டெயின். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 எண். எண்ணு. கட்டு சோறு கொண்டு இருக்கிறேன், எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா. உன்னோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போல இருக்கே. இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணெய் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இத தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். டேய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்கார்ந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாய் இல்லா பிள்ளை கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான். பாத்து
குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம். வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம். எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. Thank you gentleman. ஏய், கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரின்னு தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியா கட்வன். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா ஐடியாவை. விஸ்கோந்து நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்க. அட வேணாம்பா, நீ வேற என்ன ஐடியா? அட வேணாம்பா, அண்ணா ஐடியா வேற அண்ணே, நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன்.
அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமா இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல அவன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவனை நான் படுக்க போட்டு அவன் சொல்லி வை. அமைதி அமைதி. அந்த ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம். ஏய் எந்திர. என்னப்பா தொப்பக்கட்டின்னு கால்ல வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி, வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இப்படி வருஷ கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சுழியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீசாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்தை காலி பண்ணுங்கப்பா. ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. அதையா உள்ள போக சொல்ற? சாப்பாடு நல்லா இல்லைண்ணா. தொட்டுல என்ன தொட்டுக்குங்களேன்? நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன், டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு, நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன். வரமாட்டேன்ல? தம்பி, உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கணும் இந்த நியாயத்தை. ஐயோ சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேளை இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது.
பாண்டி மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன். நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டி இவனை லாக்அப்ல வை. இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே, போங்கண்ணே. போடா. 5 பேரை புணமாக்கி எரிச்ச, 2 பேரை உயிரோட எரிச்சியா? போடா. பிள்ளடி பகரு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்காரன் வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறிண்ணே, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். என்ன வாங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் சேல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா, காலையில இருந்து போனியாவில செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியார, வாத்தியார, உங்களையா புடிச்சு உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு? உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை புடிச்சு உள்ள போட்டாங்களே. கவலைப்படாத வாத்தியார, அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க, உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். கொக்கோ பாலாட கோழி குஞ்சு மாரியா. மாறினே அடிக்கடி வருவேன். வாங்கண்ணே. கொக்கோ பாலாட. யோ ஏட்டே, டேய் இருடா. பிள்ளடி பகர் ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். நான்சென்ஸ். என்னடா? கொக்க பத்தி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமே. என்னடா தெரியும்? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. அட இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. டேய் இந்த 20 ரூபாய் ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா ஓடி போயிரு. மாரியா கொக்கா. ஐயோ, 7 கொலை பண்ண மாயாண்டிய நான் திறந்து விட்டுட்டேனே. இனிமே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோ மாயாண்டிங்க வர்ற வழியில பாக்கல, நான் தான் திறந்து விட்டேன். ஏயா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா உங்களை பத்தின என்ன பத்தின ரகசியம் எல்லாம் ஜட்ஜுக்கு முன்னால் நேரா சொல்லுவேன்னா அதான் திறந்து விட்டேன். என்ன பத்தி என்ன ரகசியம் இருக்கு? உன்னை போல நான் என்ன ஃப்ராடா? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். போயா. சார், ஒரு ஐடியா. ஜெயில் கதவை பூட்ட மறந்துட்டோம், அதனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல முடியாதா? சொன்னா ஜனங்களா வாயாலே சிரிக்க மாட்டாங்க. வேற எதால? போயா வழியா. ப்ளீஸ். தூக்கி வெளியே இருக்க, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை உடைச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே, ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது, உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம், இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேரு இவருக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலக்கா? எது? இதான். இதுக்கு பேர் டோலக்கா? இது டோலக்கா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலக்கா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா. இது டோலக்குன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சுன்னா தினமும் உனக்கு 20 ரூபாய் தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபாய் கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபாய் கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. முனுசாமி,
இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமிச்சு விடுற? கல்யாணமாயி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல இருந்து சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில் ஆகுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாரத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு, மீன் முழு கிடையாது. சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியுற அந்த ஏழைங்களை பத்தி? ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள, பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான், இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சின்னராமசாமி சீக்கிரமா, திருப்பதி தீந்துற போகுது. வறண்ட பெரிய சாமி. யாரு டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏண்டி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ சிலிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து திரும்பி வர 7 நாள் ஆகும். கோவிந்தா, லட்டு கடைக்கு கோவிந்தா. எந்த சைஸ்க்கு லட்டு கடைக்கு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா
உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. தள்ளி உட்காருங்க. வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house. Okay house? Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதேதான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா. கம்முனாட்டி. Come on, quick. Wait man. Quickயா. டேய். ஏன் நீ டென்ஷன் ஆகற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துலயே இதுக்கு முன்னால? பாத்துங்க. என்ன பாத்துர்க்க? பாத்துங்க. Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா. வாடா காட்றேன். டேய், இதா வீடு பாத்துக்க. டேய், ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழ விழுந்து கைய கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்ட. தட்ஸ் இட். நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. நோ, ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 rupees. அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? நோ, இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து. டேய் டிரைவர், வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி சொன்னேன்? நைனா, முறுக்குட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. நைனா, வேற வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல, வேற சாச்சிடுவேன். டிரைவர், வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா. சாச்சாலும் சாச்சிடுவானுங்க. டேய், கேளடா. பாடமே குடுக்கல, அதுக்குள்ள என்ன மேல வைக்கிறேன்? டென்ஷன். என்னாச்சு? நதிங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல, பரவாயில்ல. நோ, ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். பைக்ல கை வைக்கிறேன். பணம் தடு மேன். என்னடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க் யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் மீட் யூ. சரிடா நாயா. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா, வீடு திறந்துக்கடா நைனா. திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா போடி வந்தியா? நல்ல போய் வந்து எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? ஜோகி, பாஸ் வாங்க. என்ன காய்கறி எல்லாம் தீந்து போச்சா? இன்னைக்கு வாங்கிட்டு வரணுமா? இன்னைக்கு காய்கறி வேணா, நல்ல பழமா வாங்க. பழமா? மாம்பழமா, கொய்யாவா? ஆமா, என்ன திடீர்னு பழத்துக்கு மாறிட்ட? இல்ல, உடம்ப செக்கப் பண்ணலான்னு டாக்டர்கிட்ட போனேன். ஐயோ, ஆம்பளை டாக்டரா லேடி டாக்டரா? லேடி டாக்டர்கிட்ட தான். என் உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா. அதுக்காக உன் உடம்புல ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? தேங்க்யூ பான். லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோ. ஐயா, என்னய்யா லாட்டரி சீட்டு வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு,
சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பயெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டை மட்டும் வாங்கிக்கோங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏன்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? போடா. ஐயோ, ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? இந்தா, நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யுன்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபா போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபா கொடுத்தாமே, ஏமாங்க கூடியா? அவர் 20 ரூபா கொடுக்கலையா, 1 ரூபா தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வராரு தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்ன கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கய்யா. இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே, கொடுத்துரு. இப்ப போய் என்னவன் நீ வேற? உதவி பணத்தை குடியா. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையிலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி ஜூகி ஜலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா, கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும், அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பிள்ளடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. மூடிட்டு மிதிடா. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ண கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா.
என்ன கொக்கு 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 எங்க 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 அங்க 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 சுடுறேன் 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 அதோ வெள்ளையா தெரியுதே அதுதான் கொக்கு சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பிள்ளைடி பக்கர், இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க? அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி ஜூகிஜாலா நீயே துணை. கொக்கு மனுஷ மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொலை கொலை அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே சாமி. சாமி போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பெருங்காய வைப்பிய சாமி. சாமி உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதானே விட்டுட்டு போயிட்டியே. மாறு இங்க வாடா. நான் ஒண்ணு சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடனை கழிக்கலான்னு வந்தேன். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி இன்னில இருந்தாடா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற? சாமி அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா 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 அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுடவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குல தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணுங்க. வாங்க ஒரு வழி சொல்றேன். வாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறின. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சிடுறேன். மாறின இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த வராது மாறின. வர்றேன்ன. இனிமே உன்னால எனக்கு தொந்தரவு வராதா? இனிமே என்னால உனக்கு ஒரு டீ குடு, நாளை காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு. பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சிய திருப்பி நீ மரியாதையா கையெடுக்கா, இல்லைன்னா நான் சொல்லிட்டு. என்னடா சொல்லுவேன்? வாரியா கொக்கா. நீ போப்பா. இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சு. செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? வடுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்த. என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ இங்கிலீஷா? ஏன்டா தகரடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவன செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயிலா பண்ற? பிள்ளடி பகர். ஏய் டேப் ஆன் பண்றே. ஐயோ எப்பா ஐயோ வரீங்களானே? ஐயோ ஜூகி ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜூகி. ஐயோ பாலரா. ஏய் என்ன பண்றீ? பானு அந்த கோணவாயன் எனக்கு பிடிக்காது பானு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பானு. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பானு. எத்தனை பேர் ஊருக்குள்ள இப்படி கிளம்பி இருக்கீங்க? இந்த கலரை வச்சே என்ன ஏமாத்திட்டியாடி. மூஞ்ச பாரு, சாராய கடையில ஆப்பம் விக்கிற மாதிரி இருக்கா. அப்பா
சடையப்பா! தந்தையே, என்ன மன்னிச்சிருங்க. நாகரிக பித்து பிடிச்சு அலைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான். ஆம் தந்தையே, தந்தை சொல் மிக்கதோ ஒரு மந்திரம் இல்லை, கருப்புக்கு மிஞ்சிய கலரும் இல்லை. மகனே, யாரது? நான் தாண்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா, சமாதியத்தை கருங்கல்ல ஸ்ட்ராங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்பெல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டு திம்பிய, இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? டேய் சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? டேய், என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலியே நச்சு நச்சுன்னு மிதிச்சு விடுவேன். ஜாக்கிரதை, முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ, அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? ஹலோ ஹலோ, கமிங் எலிஸ். எனி ஐடியா வாண்டட்? ஹெல்பிங் நேச்சர்? நோ. உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணியை சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி, பாய். மணியனே, இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போம். எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சா, வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்ன வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. ஐயோ, உடஞ்சிடும். நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள். சரி, நீ நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். பப்ளிக் லெட்ரின் கொஞ்சம் கப்ஸ். ராணி, ரூம் சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டா எருமை, வா மார்த்தாண்டா, நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைங்கெல்லாம் ஏன் தண்ணியில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யாரு கேட்டா மாத்திர? ராணி வேற வந்திருக்கா. மகாராணியா? மகாராஜா வரல? ஏய் மடையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவங்களுக்கு குடிக்கிறதுலாம் பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய், நான் ஏன் நினைச்சுதானடா ஏன் கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாத்தம் வீசுது. வீசட்டும், பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, உங்ககிட்ட எதெல்லாம் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிச்சது காரணமே நீங்க ஏழைங்கிறதுனாலதான். எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன். ராணி, ஐயனை கூட்டிட்டு வரலான்னு தான். நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப எப்படி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. மார்த்தாண்ட அரண்மனைக்கு வரணும், அப்பதானே. ஓ, விரிவுக்கு ஒரு முடிவு, உறவுக்கு ஒரு வரவா? புதிய தத்துவம் 10,870 காட்டு பண்ணி.
ஏங்க இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டனை எங்க போய் தேடுறது? கவலையே படாத. முன்னால ஒரு புறாவை பறக்க விட்டுருக்கேன், பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன். புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம். அறப்பட்டினி கால்பட்டின்னு சொல்லிக்கிட்டு என் காலில் விழுந்து கதறி அழுதான். ஏழப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன். படுபாவி போய் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம். இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன். இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யாருகிட்ட ரீல் விடுற? ஆறு வேஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ, காட்டு பண்ணி யாரை கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க. உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது இங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜமீன் குதிரை. எங்களை சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க. நஞ்சியில 4 நாள் பயணம், தென்னந்தோப்புல 5 நாள் பயணம். அது என்ன இங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி சும்மா இருக்க நேரம் வாயை திறப்ப, முக்கியமான நேரத்துல மூடிக்கிருவிய. துறையா திறக்கின்றேன். அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி புழுக்கைனா என்ன? தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே எவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமாம், நான் தான் அப்பா, இவள் தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமே? போதும், உங்க உறவும் வேணாம், உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்தியை விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். சம்பந்தியா? ஆமா சம்பந்தி ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரர் மார்த்தாண்ட இருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சதை போட்டு வரலாம். மாமா பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? நமஸ்கார். புத்தம்புது பழங்கள். ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய், காரமிளகாய், காரமிளகாய். ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். என தம்பி, என் தேவை எறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாத டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க, போயிட்டு வாங்க. கண்ணா, இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன்.